இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம வந்து ஆக்டிவ் பாசிவ்ல ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம், இன்ட்ரோகேட்டிவ் பார்த்துருப்போம், இம்பரேட்டிவ் பார்த்துருப்போம், ஒமிட்டிங் த ஏஜென்ட் பார்த்துருப்போம், டியூவல் ஆப்ஜெக்ட் பார்த்துருப்போம். இது எல்லாமே புக் எக்ஸசைஸ். கொஷின் புக்லேயே இருக்கும், ஆன்சரும் புக்லேயே இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த 12 கொஷின்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நாம் படித்து அந்த ப்ராக்டிஸை வச்சு இதுக்கு நாம் ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த கொஷின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இம்பரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், ஸ்டேட்மெண்ட் இந்த கொஷினில் எது எது வந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வேகமாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷினை படிங்க. ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொஷினை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக, இன்ட்ரோகேட்டிவாக, இம்பரேட்டிவான்னு பார்க்கணும். ஆக்டிவா இல்லை பாசிவா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷினில் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இதை பாசிவாக மாற்றுங்களான்னு சொல்ல மாட்டாங்க, சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ தான் அது வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், அது என்ன டைப் ஆஃப் வாய்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, இது வந்து ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி இருந்தாலே இது வந்து நம்ம ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூ ஆர் ரெக்வஸ்டட், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட், யூ ஆர் அட்வைஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதிருப்போம். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி எழுதுவோம். ப்ளீஸ்னு இருந்தாலே டவுட்டே வேணாம், நாம யூ ஆர் ரெக்வஸ்டட் நம்ம எழுதிடணும். அப்போ என்ன பண்ணிடணும், ப்ளீஸ்ங்கிற வார்த்தை எடுத்து யூ ஆர் requested அப்படின்னு நம்ம எழுதணும். You are requested அப்படின்னு எழுதணும். இந்த ஸ்டெப் புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ளீஸ்ங்கிற வார்த்தை எடுத்து you are requested எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சென்டென்ஸ்ல நோ, நாட் இவங்க இருக்க மாட்டாங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நோ, நாட் இந்த வார்த்தை இருக்கும். இப்போ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா? பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நம்ம டூங்கிற வேர்டை ஆட் பண்ணணும். இந்த ஸ்டெப் புரியுதா? கிராமர்ங்கிறது ஒரு மேத்ஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ டூங்கிற வேர்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கால் ஹிம் அட் ஒன்ஸ். அவ்வளோதான். அப்போ இந்த சென்டென்ஸோட முக்கியமான தேவை நமக்கு என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ரோகேட்டிவா, இம்பரேட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம். அந்த சென்டென்ஸ் வேர்ப்ல வினைச்சொல்ல ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸ்ட்ராவா முன்னாடி ப்ளீஸ் இருக்கு, அந்த ப்ளீஸ் இருந்தா நமக்கு ஒரு ரெக்வெஸ்டட் நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இப்போ செகண்ட் क्वेश्चन பாருங்க. How did you cross the river? இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு உங்களுக்கு தெரியுது? இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா வினா வாக்கியம், இங்க क्वेश्चन தான் முடியுது. அப்போ அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? क्वेश्चन பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அது என்ன क्वेश्चन பேட்டர்ன்? क्वेश्चन verb plus helping verb plus subject or object plus main verb. இது வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். அந்த क्वेश्चन வேர்ட்ல அந்த இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல ஒரு 2 டைப்ஸ் இருக்கும். WH டைப் ஒன்று இருக்கும், SR நோ டைப் ஒன்று இருக்கும். அப்போ இந்த சென்டென்ஸ் WH SR நோ டைப் ஆன்னு பார்க்கணும். how இருக்கிறதுனால இதை வந்து WH டைப் அப்படின்னு சொல்லலாம். WH டைப்பா இருக்கிறப்ப இதை நாம இன்டர்ரோகேட்டிவ்னு நாம் கண்டுபிடிச்சோம். how இருக்கா அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை எடுத்து எழுதணும். இது எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸா இருந்தா எப்பவுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் இருக்கும். திரும்ப இந்த क्वेश्चन படிங்க. how did you cross the river? அந்த ஆற்றை நீ எப்படி கடந்தாய்? இதுதான் கேள்வியோட தமிழ் அர்த்தம். அந்த ஆற்றை நீ எப்படி கடந்தாய்? இந்த சென்டென்ஸ்ல நம்ம யாரை பத்தி பேசுறோம்? நீ, உன்னை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப யூங்கிறது சப்ஜெக்ட். யூங்கிறது என்ன ஆயிடுச்சு? சப்ஜெக்ட். சார் நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க தானே சார் சப்ஜெக்ட்னு சொன்னீங்க. எப்படி நீங்க வந்து முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டுட்டு அடுத்த வார்த்தை சப்ஜெக்ட் சொல்றீங்க? நான் தான் சொல்லிட்டேன். கேள்வி கேட்கிற சென்டென்ஸா இருந்தா क्वेश्चन வேர்ட் ஃபர்ஸ்ட் இருக்காங்களா? ரெண்டாவது யார் இருப்பாங்க? ஹெல்பிங் வேர்ட். அதுதான் இந்த ஹெல்பிங் வேர்ட். அதுக்கு அடுத்து தான் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். அதனால தான் நான் இங்க அடுத்த வார்த்தை சப்ஜெக்டா எழுதிருக்கேன். இப்போ இது சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா இது என்ன? டிட்ங்கிற வார்த்தை என்னது? அது
நான் என்ன டென்ஸ் கேட்டா தான் நீங்க பாஸ்ட் டென்ஸ் சொல்லலாம். என்ன பார்த்தேன்னு கேட்டா verb அப்படின்னு சொல்லலாம். verbல இது வந்து ஒரு helping verb. ஏன்னா helping verb பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். verbல வந்து two types இருக்கும். main verb இருப்பாங்க, helping verb இருப்பாங்க, be form verb இருப்பாங்க, do form verb இருப்பாங்க, have form verb இருப்பாங்க. அப்படிப்பட்ட helping verbல இது வந்து do form verb. இருந்தாலும் பொதுவா verb நாம எழுதிக்கணும். verb அடுத்து யார் இருக்காங்க? subject இருக்காங்க. subject அடுத்து யார் இருக்காங்க? main verb இருக்கு. main verb இருக்கு. அப்போ இதையும் நம்ம verb நோட் பண்ணி வச்சுக்கணும். யாரை எதை அப்படிங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணணுமா? எதை கிராஸ் பண்ணாரு? ரிவர் ஆர்டர் கிராஸ் பண்ணாரு. அப்போ அது வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஏ அண்ட் தி இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நீ பார்த்தனா அதுக்கு அடுத்து இருக்கிற பெயர் சொல்ல இதோட சேர்த்து நாம எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் யார் யாருன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஹவுங்கிறது ஒரு क्वेश्चन verb, क्वेश्चन வேர்ட் அதை அப்படியே கீழ இறக்கிக்கணும். அப்புறம் ஒரு ஹெல்பிங் verb, சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வாங்க. நான் இங்க ஒரு கேப் விட்டுருக்கேன். இதுக்கிட்ட நான் லாஸ்டா சொல்றேன். the river நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ சப்ஜெக்ட் அந்த பக்கமா கொண்டு போங்க. you by you சூப்பர். by you அப்படின்னு எடுத்துட்டு நாம என்ன பண்ணனும்? क्वेश्चन மார்க் போடணும். by you அப்படின்னு எடுத்து நாம என்ன பண்ணனும்? क्वेश्चन மார்க் போடணும். இப்போ சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துட்டு ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துட்டு சப்ஜெக்ட் அந்த பக்கமா கொண்டு போயிட்டேன். இப்போ நம்மளோட வேலை verb கிட்ட தான் போகணும். இப்போ did னு ஒரு verb இருக்கு, cross னு ஒரு verb இருக்கு. இப்போ இது என்ன டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன சொல்லி கொடுத்திருப்பேன்? இங்க did இருந்து இங்க ஒரு மெயின் verb இருந்துச்சுன்னா இத பாஸ்ட் டென்ஸா எடுத்துக்கணும். அப்போ cross ஓட 3 ஃபார்ம்ஸ் சொல்லுங்க பாப்போம். cross, crossed, crossed. present tense வந்து cross. அப்ப did இருக்கிறதுனால இது என்ன டென்ஸ் ஆயிடுச்சு? பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இது வந்து நம்ம என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கிளாஸ்ல நீங்க எழுதுறப்ப எனக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், இப்போ பாஸ்ட் டென்ஸோட ரூல்ஸ் என்ன? was, were plus be3. அகைன் என்ன வர சொல்லுங்க பாப்போம். was, were plus be3. சூப்பர். wasங்கற வேர்ட சிங்குலருக்கு யூஸ் பண்ணனும். வேர்ங்கற வேர்ட ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணனும். இப்போ river சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்ப சிங்குலருக்கு நாம என்ன பண்ணலாம்? was. ஏன் அந்த was நீங்க ஸ்டேட்மென்ட்ல இங்க தான சார் எழுதுவீங்க? எதுக்கு நீங்க முன்னாடி எழுதுறீங்க அப்படினு கேட்டா இங்க வரணும். क्वेश्चन verb பக்கத்துல யார் இருக்கணும்? helping verb. அதனால இந்த helping verb நான் இங்க எழுதிருக்கேன். How was the river? Helping verb plus B3. Was plus B3. B3 என்ன? Crossed, crossed, crossed. How was the river? Crossed by you. அவ்வளவுதான் ஆன்சர் இருக்கு. இப்போ third question பாருங்க. No one is borrowing the novels from the library. அந்த கேள்வியோட தமிழ் அர்த்தம் என்னன்னா no one யாருமே இல்லை is borrowing வாங்கவில்லை. எதை வாங்கல? novels. novelsனா என்ன அர்த்தம்? ஸ்டோரி புக்ஸ் நாம எடுத்துக்கலாம். அந்த ஸ்டோரி புக்ஸை வாங்கல. எங்க இருந்து வாங்கல? from the library. அப்போ நான் சொன்னது ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரிபோசிஷன்ல இருந்து வர வார்த்தைகள் எல்லாம் நாம மார்க் பண்ணிட்டு அதை லாஸ்டா அப்படியே எடுத்துக்கணும். இதுல எந்த சேஞ்சும் நம்ம பண்ணக்கூடாது. அப்ப நம்ம வேலை எங்க? இது வரைக்கும் தான் நம்மளோட ஒர்க். அப்போ क्वेश्चனை நம்ம கம்ப்ரஸ் பண்ண சின்னதா மாத்த நம்மளோட யோசிக்கிற டைம் கம்மியாகும். சீக்கிரம் ஆன்சர் முடிச்சிடலாம். இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிடலாம். இப்போ இது ஆக்டிவா பாசிவா? ஆக்டிவ் வாய்ஸ். பை கிடையாது. அப்ப இது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் யார்? சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க இன்னொரு மெத்தட். verb எங்க இருக்கு? is. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட் தான் அப்படினே வச்சுக்கணும். இது இந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் சரி, 2 வார்த்தை இருந்தாலும் சரி, 10 வார்த்தை இருந்தாலும் சரி. அப்ப 10 வார்த்தையில எது ஒரு சப்ஜெக்ட்னே எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படினா என்ன பண்ணணும்னா அந்த verb-க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் அப்படினே வச்சுக்கோங்க. ஆக்டிவ் பாசிவ் பொறுத்தவரை சப்ஜெக்ட் மார்க் பண்ணிட்டுமா? இப்போ verb யாரு? is borrowing. is borrowing அப்படிங்கிறது என்ன டென்ஸ் அது? present continuous tense. Very good. present continuous tense. isங்கிறது ஒரு present tense. ing இருந்தாலே continuous tense. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ing இருந்தாலே continuous tense. is இருக்கிறதுனால present continuous tenseல இருக்க ஒரு verb அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை எதை அப்படிங்கிற ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணனும். எதை borrow பண்றாங்க? நாவல். நாவல்னா என்ன அர்த்தம்? கதை புத்தகங்கள். அப்போ அது ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா.
the novels. இப்போ இத பாருங்களேன், நம்ம ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்க கொண்டு வருவோம், சப்ஜெக்ட் அந்த பக்கம் கொண்டு போகணும் இல்லையா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் இருக்கா? பேர் இல்ல. எப்படி பேர் இல்ல? நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு சில நேம்லாம் முடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நேம் கிடையாது. நோ ஒன், யாருமே இல்லை, பேர் தெரியாத ஒரு பர்சன். அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒமிட்டிங் த ஏஜ் ஞாபகம் வரணும். அப்ப இதை எழுதணும், எழுத தேவையில்லை. அப்ப டைரக்டா அடுத்து verb வந்துருங்க. இது வந்து present continuous நம்ம பார்த்திருக்கோம். present continuous ஓட ரூல்ஸ் என்ன? am, is, are, has, be plus be3. இப்போ novels சிங்குலரா ப்ளூரலா? எஸ்ஸுக்குமா ப்ளூரல் மாதிரி. நாவல் அப்படினா ஒரே ஒரு புக், நாவல்ஸ் அப்படினா நிறைய புக்ஸ் இருக்கு. அப்போ ஆர்னு எழுதிக்கணும். இந்த ஸ்டெப் புரியுதா? நாவல்ஸ் ஆர். ing பார்த்தாலே being எழுதிக்கணும். ing பார்த்தாலே being எழுதிக்கணும். borrow, இந்த borrowing அப்படிங்கிற ஒரு ing இருக்க வேர்டோட ரூட் verb borrow. borrow ஓட த்ரீ ஃபார்ம் சொல்லுங்க பாப்போம். borrow, borrow, borrowed. from the library அத அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இந்த क्वेश्चनல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன தெரியுமா? கேள்வியில என்ன சொல்றாங்க? no one is borrowing the novels. புத்தகங்களை யாருமே வாங்கல. ஆனா நம்ம இங்க என்ன எழுதுறோம்? the novels are being borrowed. புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ம எழுதிக்கிறோம். வெரி குட். என்ன பண்ணணும்? நாட் செய்யணும். அப்ப நம்ம அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். கேள்வியோட தமிழ் அர்த்தம் நமக்கு தெரியணும், பதிலோட தமிழ் அர்த்தமும் நமக்கு தெரியணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆர் நாட் எழுதுறதை விட ஆரஞ்ச் அப்படின்னு எழுதுறது தான் சரியா இருக்கும். ஹெல்பிங் verb கூட மட்டும் தான் நம்ம நாட் சேர்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹெல்பிங் verb கூட மட்டும் தான் நாட் சேர்க்கணும். நெக்ஸ்ட் fourth question படிங்க பாப்போம். will you help me? question எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ நம்ம ஈஸியா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இது ஸ்டேட்மெண்டா, இம்பரேட்டிவா, இன்டரோகேட்டிவா? கேள்விக்குறி question mark இருந்தாலே இன்டரோகேட்டிவ். இன்டரோகேட்டிவ்னா நான் திரும்ப சொல்றேன், இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கணும். question verb plus helping verb plus subject or object plus being verb. இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கணும். will you help me? WH வேர்டா இருந்தாதான் question verb அங்க இருக்கும். yes or no டைப் இருந்துச்சுன்னா டைரக்டா helping verb தான் இருக்கும். அப்ப நாம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். helping verb subject or object plus main verb. helping verb subject or object plus main verb. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை நம்ம சேர்த்து எழுதிக்க போறோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்னு அப்படி நம்ம பார்க்க போறோம். will அப்படிங்கிறது என்ன? very good, super. helping verb. youங்கிறது என்ன? subject, super. helpingங்கிறது என்ன? main verb. okay, very good. meங்கிறது என்ன? object. அவ்வளவுதான், சூப்பர் தான். இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா. very good, super. I. சப்ஜெக்ட் அந்த பக்கமா கொண்டு போங்க. by you. youங்கிறது என்ன எழுதணும்? by you. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? ஓகே. இப்போ நாம verb-க்கு வரணும். will பார்த்தாலே அது என்ன டென்ஸ்? simple future tense. very good. அப்ப simple future tense ஓட ரூல் என்ன? will plus be plus be3. will plus be plus be3. அந்த will எப்படி முன்னாடி இருக்கோ அதே மாதிரி நம்ம முன்னாடி எழுதணும். ஏன்னா கேள்வி கேக்குறப்ப helping verb ஃபர்ஸ்ட் இருக்கணும். will முன்னாடி எழுதிட்டோமா? will plus be plus be3. will plus be. bங்கிற வேர்ட் இங்க எழுதிட்டோம். b3 help. மெயின் verb என்ன? help. help ஓட த்ரீ ஃபார்ம்ஸ் எல்லாம் பாப்போம். help, help. அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். will I be helped by you? கேள்வியோட தமிழ் அர்த்தம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? பதில் நான் உங்களால் உதவி செய்யப்படுவேனா அப்படிங்கிற கேள்வியோட தமிழ் அர்த்தமும் தெரியணும், பதிலோட தமிழ் அர்த்தமும் தெரியணும். go அப்படிங்கிறது என்ன? ஒரு மெயின் verb, ஒரு வினைச்சொல். அப்ப அது verb ஆயிடுச்சு. for a job அது வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டா மாறும். ஓகேவா? இயர்ல இந்த மார்னிங் லாஸ்டா எடுத்து எழுதிக்கணும். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு வினைச்சொல்ல ஆரம்பிக்கிறதுனால இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு சென்டென்ஸும்
வினைச்சொல் வேர்ப்ல ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே யூ ஆர் ரெக்வெஸ்டட், யூ ஆர் அட்வைஸ்டு, யூ ஆர் ஆர்டர்ட், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா ப்ளீஸ்னு பார்த்தா எதை மட்டும் தான் எழுதணும், ரெக்வெஸ்டட் மட்டும் தான் எழுதணும். அப்ப ரிமைனிங் மீதி என்னென்னலாம் இருக்கு, யூ ஆர் ஆர்டர்ட், யூ ஆர் அட்வைஸ்டு, யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட், யூ ஆர் கமாண்டட், யூ ஆர் அட்வைஸ்டு. நீ உங்களுக்கு அறிவுரை கொடுத்தா அட்வைஸ் எழுதணும். கட்டளையிட்டு சொன்னா, ஒரு ஆர்டர் போட்டு சொன்னா யூ ஆர் ஆர்டர்ட். அந்த மாதிரி எது தேவையோ அதை எழுதிக்கலாம். இப்போ கோ ஃபார் ஜாக் ஏர்லி இந்த மார்னிங் இருக்கு இல்லையா, இதை நமக்கு எப்படி சொல்லுவாங்க, ஒரு அறிவுரையை சொல்லலாம். டெய்லி காலையில ஜாகிங் போங்க அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லலாம். இல்ல நீ காலையில தூங்கி எழுந்து 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன்னா திட்டி சொல்லுவாங்க, ஒழுங்கா காலையில எழுந்து ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு கொஞ்சம் திட்டி சொல்லலாம். அப்போ யூ ஆர் ஆர்டர்டுன்னு கூட சொல்லலாம், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டர்னு கூட சொல்லலாம். நேத்து நான் உங்களுக்கு அந்த கீ ஆன்சர் காமிச்ச மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கு 2-3 பதில் இருக்கும், நீ எழுதுற பதில் ஒன்று வந்துடும். அப்ப நம்ம நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இதை எதை எழுதலாம், அட்வைஸ் எழுதலாமா ஆர்டர் எழுதலாமா, எதை எழுதலாம்? நம்ம அட்வைஸ் எழுதுனா கரெக்டா இருக்கும். அட்வைஸ் எழுதுனா கரெக்டா இருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்வைஸை சூஸ் பண்ணுங்க, இன்ஸ்ட்ரக்டர் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது 2 தான் புக்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், யூ ஆர் அட்வைஸ். இந்த ஸ்டெப் புரியுதா? யூ ஆர் அட்வைஸ். ஏன் யூ ஆர் அட்வைஸ் எழுதிருக்கோம், கோ அப்படிங்கிற ஒரு மெயின் வேர்ப்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மெயின் வேர்ப்ல ஆரம்பிச்சு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா யூ ஆர் அட்வைஸ்டுன்னு கேள்வியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். யூ ஆர் அட்வைஸ்ட், பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். யூ ஆர் அட்வைஸ்ட் டு கோ ஃபார் எ ஜாப் early in the morning. அந்த சென்டென்ஸ் தான் அப்படியே எடுத்து எழுதணும். இதுல வேற எந்த சேஞ்சுமே கிடையாது. நான் ஆரோ மார்க் போட்ட மாதிரி நீங்க போடாதீங்க, அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். அப்ப ஆன்சர் என்ன பண்ணலாம், யூ ஆர் அட்வைஸ்ட் டு கோ ஃபார் எ ஜாப் early in the morning. இதை எடுத்து அப்படியே எழுதினா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க. Why have you left your brother at home? இது ஸ்டேட்மெண்டா இன்டரோகேட்டிவா இம்பரேட்டிவா? இன்டரோகேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வினா வாக்கியம். எப்படி நீ வினா வாக்கியம் கண்டுபிடிச்சீங்க? क्वेश्चन verb இருக்கு, क्वेश्चन மார்க் இருக்கிறதுனால இது இன்டரோகேட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்டரோகேட்டிவ் கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த பேட்டர்ன் நமக்கு ஞாபகம் இருக்கணும். क्वेश्चन verb, helping verb, subject or object plus main verb. क्वेश्चन verb இருக்கா? helping verb, subject, main verb, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். அப்ப இது क्वेश्चन verb, இது வந்து இன்டரோகேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தை என்ன, வைங்கிறது क्वेश्चन verb. சந்தேகமா வேணாம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் புரியுதா? இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாவ்ங்கிறது என்ன, ஹெல்பிங் verb. ஹாவ்ங்கிறது ஒரு ஹெல்பிங் verb. யூங்கிறது என்ன, சப்ஜெக்ட். லெஃப்ட்ங்கிறது என்ன, மெயின் verb. மெயின் verb ஆயிடுச்சு. அப்ப ஆப்ஜெக்ட் யாரு, யுவர்னு சொல்லக்கூடாது. யுவர் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய அப்படின்னு ஏதோ அடுத்ததா ஒரு வேர்ட் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லணும். அப்ப என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. அட் ஹோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ப்ரிபோசிஷன்ல வர வார்த்தைகளை அப்படியே லாஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா, யுவர் பிரதர். ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வருவோம்ல, யுவர் பிரதர் எழுதியாச்சு. சப்ஜெக்ட் யாரு, யூ. அந்த பக்கமா கொண்டு போங்க. இந்த ஸ்டெப் புரியுதா? அப்படியே இதை எடுத்து எழுதுங்க, அட் ஹோம். இது புரியுதா? ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துட்டோம், சப்ஜெக்ட் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம், ப்ரிபோசிஷன்ல இருக்க வார்த்தை இறக்கிட்டோம், क्वेश्चन verb இறக்கிட்டோம். இப்போ அடுத்த வேலை நமக்கு என்ன, verb கிட்ட போகணும். இந்த verb என்ன டென்ஸ்? present perfect. வெரி குட், சூப்பர். இது வந்து present perfect tense. have, has, had இருந்தாலே அது வந்து ஒரு perfect tense. have, has இருந்துச்சுன்னா present, had இருந்துச்சுன்னா past. இந்த perfect tense ஓட ரூல் என்ன, been சேர்க்கணும். மறந்து போச்சுல, perfect tense னு பார்த்தாலே நாம என்ன பண்ணணும், been அப்படிங்கிற வார்த்தையை நாம சேர்க்கணும். அந்த have நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். have plus been plus v3. have எழுதிட்டோமா, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, been எழுதணும். perfect tense அப்படினாலே அந்த இடத்துல v3 தான் இருக்கும். அதனால நம்ம v3 கண்டுபிடிக்க தேவையில்ல, டைரக்டா
அந்த வேர்டு அப்படியே எடுத்து எழுதினா போதும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. நாம என்ன தெரியுமா பண்ணிருக்கோம், இருக்கிற வேர்பை அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் இருக்காங்களோ அவங்களோட வேர்ப் தான் எழுதணும். யுவர் பிரதர் சிங்குலரா ப்ளூரலா? யுவர் பிரதர் உன்னுடைய சகோதரர் சிங்குலரா ப்ளூரலா? அப்ப சிங்குலருக்கு டவுட்டே வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன எரரோ அதை பார்க்கலாம், இல்ல டைரக்டா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே கூட எழுதலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஸ்பாட் ஆஃப் த எரருக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்குன்னா இங்க இருக்க சப்ஜெக்ட் இங்க வேர்ப் தப்பா இருக்கு, அதை மாத்திருக்கோம். ஸ்பாட் ஆஃப் த எரர்ங்கிறது நம்ம எல்லா கிராமர் டாபிக்கையும் கத்துக்கிட்டா ஈஸியா நம்ம ஸ்பாட் ஆஃப் த எரர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7th क्वेश्चन படிக்க பார்ப்போம். Nobody should violate the rules. Nobody should violate the rules. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிராக்டிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Nobody ஒரு பர்சன் கொடுத்திருக்காங்களா, பேரே இல்லாத ஒரு பர்சன் கொடுத்திருக்காங்களா, அப்ப இது omitting the agent. இருந்தாலும் சப்ஜெக்ட்டா நம்ம நோட் பண்ணிக்கணும். should violate அப்படிங்கிறது ஒரு verb. shouldங்கிறது modal auxiliary. will would can could shall should அப்படிங்கிற ஒரு modal auxiliary. modal auxiliary-ஆ இருந்தாலும் அது ஒரு helping verb. அந்த helping verb கூட யார் இருக்காங்க? main verb இருக்காங்க. அப்ப இது என்ன டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. ஒரு modal auxiliary பக்கத்துல இருந்தாலே அது வந்து ஒரு root verb or present tense நாம எடுத்துக்கலாம். ரூல்ஸ்ங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா. சரி ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா. ரூல்ஸ். இந்த ஸ்டெப் புரியுதா? ரூல்ஸ் நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அந்த பக்கம் கொண்டு போகணும்ல. ஆனா இந்த சப்ஜெக்ட் தான் omitting the agentல வந்துறாரு. அப்ப இவரை எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்போ நம்ம verb வந்துறோம். எழுத தேவைன்னா சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். இவரை நாம எழுத தேவையில்லை. இப்போ verb வாங்க. இப்போ சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நம்ம ஒரு modal auxiliary பார்க்கறோமோ will would shall should can could அது பக்கத்துல ஒரு main verb present tense main verb வந்திருக்கோ நம்ம பாசிவா மாத்துறப்ப be அப்படிங்கற வேர்ட நாம ஆட் பண்ணனும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. should be violated, should be written, should be told, should be given அப்படிட்டு இந்த modal auxiliary பக்கத்துல ஒரு மெயின் verb கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம பாசிவா மாத்திரப்ப பீங்கிற வேர்ட நம்ம சேர்க்கணும். இப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம்? ரூல்ஸ் should be இதோட தேர்ட் ஃபார்ம் violateோட தேர்ட் ஃபார்ம். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்த வார்த்தைகளே இது வரவே இல்லை. இருந்தாலும் நம்ம சொல்ல ட்ரை பண்ணலாம். violated the rules should be violated அவ்வளவுதான் ஆன்சர். ஆனா இதுல பாருங்க, இதுல ஒரு பெரிய தப்பு இருக்கு. பாருங்க, nobody should violate the rules. ரூல்ஸை யாரும் மீறக்கூடாது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? the rules should be violated. விதிமுறைகளை மீறலாம். அவ்வளவுதான். அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். should not be violated. ஏன் சார் நீங்க மேல இருக்கிறது தானே சார் எழுதுறீங்க, அந்த இடத்துல நாட் இல்லையே நீங்க எப்படி சார் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டா அர்த்தம் மாறிடுது. அர்த்தம் தலைகீழா மாறிடுது. அப்ப அந்த அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணுமா, தேவைப்பட்டா நாட்ங்கிற வேர்டை நம்ம சேர்க்கணும். நெக்ஸ்ட் 8th क्वेश्चन படிங்க. someone has to initiate it immediately. someone has to initiate it immediately. இதுவும் பார்த்தாலே தெரியுது someone அப்படிங்கிறது யாரோ ஒருவர், பேர் இல்லாத ஒரு பர்சன். இருந்தாலும் சப்ஜெக்ட் நம்ம மார்க் பண்ணிட்டு omitting the agent கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரை இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். has to be, has to initiate. ஹாஸ்ங்கிறது நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ்ல படிச்சிருக்கோம். அப்போ verb இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஆயிடுச்சு. அப்ப இது எல்லாமே verb ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன? இட் மட்டும் தான் ஆப்ஜெக்ட். இட்னா என்ன அர்த்தம்? அதை. எப்படி சொல்லலாம் இந்த சென்டென்ஸ்? யாரோ ஒருத்தர் அதை சீக்கிரம் ஆரம்பிக்கப்பா. அது ஃபங்க்ஷனா இருக்கலாம், டெஸ்டா இருக்கலாம், எக்ஸாமா இருக்கலாம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, யாரோ ஒருத்தர் சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் சீக்கிரம் அதை ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதை அப்படிங்கிற வேர்டு தான் இட். ரெண்டு வார்த்தை தான் இருக்குன்னு பார்க்காத. ரெண்டு வார்த்தை இருந்தாலும் அது சென்டென்ஸ்லயே முக்கியமா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இமிடியேட்லி அப்படி லாஸ்டா எழுதணும். அதனால நான் இப்போ எழுதிக்கிறேன். இமிடியேட்லி நான் லாஸ்டா எழுதுறேன். இப்ப ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா. இட். பை இட் நீங்க வருது. நாம இங்க இருக்கிற சப்ஜெக்ட் அங்க கொண்டு போனா தான் பை வரும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் நாம இங்க கொண்டு வரப்போ பை சேர்க்க தேவையில்லை. அப்ப இட் எழுதுறோம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ இந்த இடத்துல ஒரு ஹெல்பிங் வேர்பா இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ் பக்கத்துல ஒரு டு கொடுத்துருக்காங்களோ நாம பக்கத்துல பீங்கிற வேர்டு நாம சேர்க்கணும். நாலும் சொல்லிட்டு அதே மாதிரி எழுதிக்கணும். இப்போ ஆன்சர் பாருங்க. இட் ஹாஸ் டு பி இனிஷியேட். இனிஷியேட்னா ஆரம்பித்தல், தொடங்கி வைத்தல் அப்படின்னு சொல்லலாம். இனிஷியேட்ங்கிறது ஒரு பிரசன்ட் டென்ஸ் verb. அப்ப தேர்ட் ஃபார்ம் என்ன? இனிஷியேட், இனிஷியேட்டட், இனிஷியேட்டட். Some it has to be initiated. இதுதான் ஆன்சர். It has to be initiated immediately அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த should, would, could இப்படி வர be form verbs இருந்துச்சுன்னா, modal auxiliary இருந்துச்சுன்னா be சேர்க்கணும். இந்த has to, have to இதெல்லாம் வந்தாலே நாம இங்கேயும் நம்ம be சேர்க்கணும். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த क्वेश्चन இல்லாம புது क्वेश्चंसா இருக்கு. இத நீ நல்லா புரிஞ்சுக்கணும். has to வந்துச்சுனா have to அப்படினு வந்துச்சுனா beங்கிற வேர்ட நம்ம சேர்க்கணும். 9th क्वेश्चन பாருங்க. Have you invited Raman to the party? இந்த சென்டென்ஸை பார்த்தாலே இது வந்து ஒரு क्वेश्चन மார்க் பாருங்க. இந்த சென்டென்ஸை பார்த்தாலே இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் நாம புரிஞ்சுக்கலாம். இன்ட்ரோகேட்டிவ், கேள்வி கேட்கிற சென்டென்ஸ் இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னால நம்ம என்ன பண்ணணும்? क्वेश्चन वर्ब plus helping verb plus subject or object plus main verb. क्वेश्चन वर्ब இல்ல helping verb, subject, main verb வந்திருக்கு. அந்த ஆர்டர்ல இருக்கு. சப்ஜெக்ட் யாரு? ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் இருக்கு? have. haveங்கிறது என்ன? helping verb. youங்கிறது என்ன? subject. invited என்ன? main verb. ராமன் யாரு? object. ஃபர்ஸ்ட் இருக்கிற you தான் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. நேம் இல்லாம you ன்னு கொடுத்திருக்காங்க. அது நம்ம சப்ஜெக்ட் மாத்திட்டோம். அப்புறம் ஒரு பேரே வந்திருக்கு. அது திரும்ப சப்ஜெக்டானு யோசிக்க கூடாது. செகண்டா ஒரு பர்சன் வந்து அது ஆப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அது பேர் கொடுத்திருந்தாலும் சரி, வேற எதனா கொடுத்திருந்தாலும் சரி, அது ஆப்ஜெக்ட் தான். அப்ப ராமன் ஆப்ஜெக்ட் ஆயிட்டாரு. இந்த டு தி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரிபோசிஷன் ஆரம்பிக்கிறது நம்ம லாஸ்டா எழுதிக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா. இந்த ஸ்டெப் புரியுதா? ஆப்ஜெக்ட் நான் முன்னாடி கொண்டு வந்துட்டு ராமன் அப்படிங்கிற வேர்ட் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? you. அப்ப என்ன பண்ணலாம்? by you to the party நான் எழுதிக்கிறேன். ஓகே, to the party நான் எழுதுறேன். இப்போ நம்ம எதுக்கு வரணும்? verb-க்கு வரணும். verb-க்கு வரணும். verb யாரு? have invited. have invited. have invited அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? present perfect tense. have invited-ங்கிறது present perfect tense. present perfect tense ஓட ரூல்ஸ் என்ன? have plus has இருங்க. have, has plus been plus be3. அந்த have நான் அப்படியே நான் எழுதிக்கிறேன். have plus been plus be3. அடுத்து இருக்க பீனை நான் இங்க எழுதிக்கிறேன். ஏன் சார் நீங்க இந்த ராமன்ங்கிற வார்த்தையை நடுவில் வச்சு இங்க ஒரு verb இங்க ஒரு verb எழுதுறீங்க அப்படின்னு கேட்டா நான் திரும்ப இதுக்கு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வேர்ட் helping verb, அதுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட், அதுக்கு அப்புறமா தான் மெயின் verb வரணும். நெக்ஸ்ட் invited. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல நீ பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கறியோ v3 மாத்த தேவையில்லை. ஆல்ரெடி அது v3 தான். அப்ப நம்ம டவுட்டே வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். invited அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்குடா. என்ன மிஸ்டேக் தான்? ஏன் ராமன் அப்படிங்கிற ஒரு சிங்குலர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? has அப்படின்னு நம்ம எழுதுறோம். has Raman been invited to the party? முதல் கேள்வியோட அர்த்தம் என்னன்னா, ராமன் நீங்க ஃபங்க்ஷனை கூப்பிட்டீங்களா? இது கேள்வி. பதில் ராமன் உங்களால் ஃபங்க்ஷன் இருக்கு அழைக்கப்பட்டாரா? அதுதான் பதில். 10th क्वेश्चन படிங்க. Please do not walk on the grass. பார்த்த உடனே சொல்லலாம். ப்ளீஸ் பார்த்த உடனே என்ன எழுதலாம்? You are requested. ஏன் to வராது? நெகட்டிவ் இருக்கிறதுனால you are requested not to அப்படி நாம எழுதிக்கணும். You are requested not to walk on the grass. அப்படியே எடுத்து நாம இங்க எழுதிக்கணும். Walk on the grass. இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. நாம இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. அடுத்தது அவ்வளவுதான் முடிவு. Cross the busy road carefully. Cross the busy road carefully.
இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன வார்த்தையில ஆரம்பிச்சிருக்கு? கிராஸ். கிராஸ்ங்கிறது என்ன? வெரி குட். கிராஸ்ங்கிறது அது வந்து ஒரு மெயின் வெர்ப். சூப்பர். கிராஸ்ங்கிறது வெர்ப், அதுவும் இல்லாம மெயின் வெர்ப்னு வேற சொல்லிட்டீங்க. ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் மெயின் வெர்ப்லயே ஒரு வினைச்சொல்ல வெர்ப்ல ஆரம்பிச்சால அது என்ன? imperative. Imperative-நாலே you are requested, you are ordered, you are advised, you are suggested, you are instructed, எது வேணாலும் எழுதலாம். Please இருந்தா மட்டும்தான் you are requested. அதை தவிர இருந்துச்சுன்னா you are ordered, you are advised, you are instructed. கேள்வியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன எழுதுமோ எழுதலாம். Cross the busy roads carefully அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஸியா இருக்கிற ரோடெல்லாம் பொறுமையா கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணணும்ட்டு. திட்டுவாங்களா, அறிவுரை கொடுப்பாங்களா, இல்ல ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அறிவுரை கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? சூப்பர். You are advised. You are advised. பாசிட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதுனால to இருக்க சென்டென்ஸ் அப்படியே எழுதுனா முடிஞ்சு போச்சு. You are advised to cross the busy roads carefully. இந்த இடத்துல நம்ம இன்னொரு வார்த்தை கூட எழுதிக்கலாம். You are instructed அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அப்ப எந்த ஆன்சர் எழுதினா சார் எங்களுக்கு ஆன்சர் மார்க் கொடுப்பாங்க? அதுக்கு தான் நேற்று நான் உங்களுக்கு கீ ஆன்சர்லேயே காமிச்சிட்டேன். கொஸ்டின் நம்பர் 23 to 27 வரைக்கும் அந்த 3 கிராமர்ல ஒரு சில சமயம் 2க்கும் மேற்பட்ட பதில் இருக்கும். அது எது எழுதினாலும் கரெக்ட் தான். அப்ப you are advised எழுதினாலும் கரெக்ட் தான், you are instructed எழுதினாலும் கரெக்ட் தான். லாஸ்ட் क्वेश्चन. When will you book the tickets to Bangalore? When will you book the tickets to Bangalore? இந்த क्वेश्चन பார்த்த உடனே உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படி ஞாபகம் வருது? இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிற வினா வாக்கியமா நமக்கு தெரியுது. அப்ப வினா வாக்கியம்னா யார் இருப்பாங்க? क्वेश्चन verb, helping verb, subject and main verb. क्वेश्चन verb, helping verb, subject and main verb. இது என்னது? புக்குங்கிறது நம்ம இங்கிலீஷ் புக் தானே, அது எப்படி இங்க மெயின் verb ஆகும்? அப்ப சரி, ஓகே. இந்த சென்டென்ஸ் பாருங்க. They book the tickets to film. படத்துக்கு புக் டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்காங்களா? இன்னொன்று, book is the best friend அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. They book the tickets to film. இந்த சென்டென்ஸ்ல நாம யாரை பத்தி பேசுறோம்? they. அவங்க சப்ஜெக்ட், அவங்க என்ன பண்றாங்க? புக் பண்றாங்க. அப்ப அது இந்த இடத்துல verb ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் படிங்க. book is the best friend. இந்த சென்டென்ஸ்ல நாம யாரை பத்தி பேசுறோம்? அப்ப அவர் சப்ஜெக்ட் ஆயிடுறாரு. அப்போ புக்குங்கிற வார்த்தை புத்தகம் அப்படின்னு சொல்ற ஒரு பெயர் சொல்லா இருக்கும். அதே புக்குங்கிற வார்த்தை பதிவு செய்தல் அப்படிங்கிற ஒரு மெயின் வெர்பாவும் மாறும். ட்ரெயின் டிக்கெட்ஸை புக் பண்ணுவோம், தியேட்டருக்கு டிக்கெட்டை ஆன்லைன்லேயே புக் பண்ணுவோம், டைரக்டாக போய் நம்ம வாங்குவோம். ஆனால் மொபைலில் இன்டர்நெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? புக் பண்ணுவோம். புக் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? பதிவு செய்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீ இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கு, ஸ்டோரி புக்குன்னு எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு மெயின் வெர்பு அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, சரி. வென்னுங்கிறது என்ன? ஒரு கொஸ்டின் verb. வில்லுங்கிறது என்ன? helping verb. யூங்கிறது என்ன? சப்ஜெக்ட். புக்குங்கிறது என்ன? அதுதான் இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதி பார்த்தோம். புரியுதா? புத்தகம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லாவும் இருக்கும், பதிவு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மெயின் வெர்பாவும் இருக்கும். சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இது verb ஆயிடுச்சு, மெயின் verb ஆயிடுச்சு. எதை புக் பண்றாங்க? டிக்கெட்ஸ் புக் பண்றாங்களா? அப்ப டிக்கெட்ஸ் எடுத்து என்ன இருக்கோ அதை பார்க்கணும். டிக்கெட்ஸ் புக் பண்றாங்க. எங்க புக் பண்றாங்க? ஓகே ஓகே. அந்த ப்ரிபோசிஷன்ல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் லாஸ்ட்ல எடுத்து எழுதணும். இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வா. the tickets. சப்ஜெக்ட் லாஸ்ட்ல கொண்டு போ. by. இந்த ஸ்டெப் புரியுதா? by you எழுதிட்டு to Bangalore அப்படியே எழுதிக்கோங்க. to Bangalore அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் இந்த ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டீங்களே, நீங்களும் மறந்துட்டீங்க. क्वेश्चन வேர்ட் இருந்துச்சுன்னா அந்த क्वेश्चन வேர்டை அப்படியே எடுத்து எழுதணும். क्वेश्चन வேர்பை அப்படியே கீழே இறக்கிட்டோம். ஆப்ஜெக்ட்டை இங்க கொண்டு வந்துட்டோம். சப்ஜெக்ட்டை மாத்தியாச்சு.
ப்ரிபோசிஷன்ல இருக்க வார்த்தை கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ பேலன்ஸ் யார் இருக்காங்க? வெரி குட், verb தான் இருக்காங்க. இப்போ ஹெல்பிங் verb என்ன? book. சாரி, மெயின் verb என்ன? book. ஹெல்பிங் verb என்ன? will. பார்த்தால அது என்ன டென்ஸ் அது? என்னமா? வெரி குட். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஓட ரூல் சொல்லுங்க பாப்போம். will plus be plus be3. அவ்வளவுதான். will plus be plus be3. அப்ப அந்த will அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. will be. ஏன் சார் நீங்க will இந்த பக்கம் எழுதுறீங்க, be அந்த பக்கம் எழுதுறீங்க? அதுதான் நான் சொல்றேன். அந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி ஹெல்பிங் verb வரணும், சப்ஜெக்ட் அப்புறம் ஹெல்பிங் verb, அடுத்த ஹெல்பிங் verb-உம் மெயின் verb-உம் வரணும். book. book-ஓட third form book. book. அப்ப என்ன பண்ணலாம்? booked நாம எழுதலாம். இப்போ ஆன்சர் பண்ணி பாப்போம். when will the tickets be booked by you to Bangalore? இவ்வளவுதான் ஆன்சர்.